கிச்சன்ல மீன் இருக்கு, மீன் குழம்பு வச்சிடு. மீன் குழம்பா? என்ன மீன் குழம்பா வைக்க தெரியுங்களா? அதெல்லாம் வைக்க தெரியும் அத்தை. அப்ப வச்சிடு. ஐயோ, மீன் குழம்பு வரை எப்படி வைக்கிறதுனே தெரியாது. மீன் இருக்கா? இருக்கு அத்தை. மீன் குழம்பு வைப்பது எப்படி? மீன் 500 கிராம். 1 2 3. ஐயோ, 12 மீன் தானே இருக்கு. 12 மீனை வைத்து மீன் குழம்பு வைப்பது எப்படி? சார்ஜ் பித்திக்கிட்ட கேட்டதெல்லாம் போதும். உனக்கு செய்ய தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றத மட்டும் செய். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு. அத்தை, எத்தனை வெங்காயம், எத்தனை தக்காளி, எத்தனை பச்சை மிளகாய், எத்தனை பூண்டு அத்தை? 4 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 10 பல்லு பூண்டு. சரிங்க அத்தை. ஐயோ, வெங்காயம் எங்க இருக்குன்னே தெரியலையே. அத்தை, அடுத்தது வானல்ல எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு, கருவேப்பிலை மல்லி போட்டு, வெங்காயம் போட்டு, தக்காளி போட்டு, பச்சை மிளகாய் போட்டு, பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். சரிங்க அத்தை. குழம்பு வைக்கிறதுன்னு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இது சரி வராது. அத்தை, இந்த மீனை பாருங்க அத்தை. இந்த மீனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அத்தை தோணுது? மசாலா போட்டு வறுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல தோணுது. போங்க அத்தை. எவ்வளவு திறமைகள் இருந்தும் கடல்ல சுத்தி திரிய வேண்டிய மீன் நம்ம கிச்சன்ல வெட்டுப்பட்டு கிடக்குது அத்தை. என் கையால நான் இதை சமைக்க மாட்டேன். இந்த பாவம் எனக்கு வேணாம். எங்க போற? சிக்கன் பிரியாணி வாங்க போறேன் அத்தை.